கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள அன்பு அச்சங்குளத்தின் லூர்து அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய திருநாள் கொடியேற்ற நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அவ பிரசங்க ஒரு 9 தடவை கேட்டா வேண்டாம், அப்ப இதோட ஆமைன்னு முடிச்சிருமா? அப்படி முடிச்சாலும் சந்தோஷம் தானே. சரி, இன்னைக்கு தலைப்பு என்னது? இன்னைக்கு தலைப்பு விண்ணகம் மன்னகம் போற்றும் தாய்மை. விண்ணகமும் மன்னகமும் ஒரு தாய்மையை போற்றுகிறது என்று சொன்னால் அது யாராக இருக்க முடியும்? யாராக இருக்க முடியும்? அன்னை மரியாளாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ விண்ணகத்தில் மன்னகத்தில் பேர் பெற்ற தாய் அன்னை மரியாள். இல்ல மன்னகத்தில் உள்ள தாய்மார்கள் பேர் பெற்றவர்களா? இல்லை உண்மையாகவே அன்னை மரியாள் மட்டும்தான் விண்ணகத்திலும் மன்னகத்திலும் பேர் பெற்றவளா என்பதை சிந்தித்து பார்ப்போம். தாய்மை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு உணர்ச்சி படக்கூடிய ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால் இந்த தாய்மையை அடைந்து விடுவது என்பது எளிதான காரியம் அல்ல. இந்த தாய்மையை குறித்து சிந்திக்கிற போது வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, அழுகை உண்டு, அங்கலாய்ப்புகளும் உண்டு. ஆனால் தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற போது அத்தனை வேதனைகளும், அத்தனை சுமைகளும், அத்தனை துன்பங்களும் அன்புக்குரியவர்களே சுகமாக மாறிவிடுகிறது. இதைத்தான் யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை வாசிக்கிறோம். பிள்ளை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு வேறுகாலம் வந்துவிட்டால் வேதனை அடைகிறார். என்ன அடைகிறார்? வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்று மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். பாருங்கள், எவ்வளவு அருமையான, அழகான, உன்னதமான, சிந்திக்கக்கூடிய இறைவார்த்தையாக இருக்கிறது. தாய்மை என்று சொன்னால் வேதனை உண்டு. அந்த வேதனையில் அந்த தாய் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய கரங்களில் கொஞ்சி அந்த ஒரு மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை பார்க்கிற போது அத்தனை வேதனை நினைச்சுகிறது, ஓடி போகிறது. இந்த பச்சிளம் குழந்தைக்காக, இந்த உறவுக்காக, என்னுடைய பிள்ளைக்காக, என்னை தாய் என்று சொல்ல வைத்த இந்த மகிமைக்காக அத்தனை துன்பத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று என்ன சொல்றார்? அவள் உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு அன்புக்குரியவர்களை ஆனந்தப்படுகிறாள். இந்த ஆனந்தத்தில் மன்னகத்தினுடைய தாய் பெயர் பெற்றவளா, இல்லை மன்னகமும் விண்ணகமும் போற்றக்கூடிய தாய்மை பெயர் பெற்றதா என்பதை ஒரு சில நிகழ்ச்சிகள் வழியாக நாம் சிந்தித்து பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, கடவுள் படைத்த முதல் பெண் யார்? ஏவாள். ஏவாள் தன்னுடைய கணவன் ஆதாமோடு இணைந்து வாழ்கிறார். அன்புக்குரியவர்களே, இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை தெரியும். ஏதேன் தோட்டத்திலிருந்து இருக்கிறாங்க, வெளியே அனுப்பப்படுகிறார். 2 பேரும் அனுப்பப்படுகிறார் இல்லையா? அனுப்பப்பட்ட பிறகு ஆதாமினுடைய மனைவி ஏவாள் என்ன செய்கிறார்? கருவுற்று இருக்கிறாள். கருவுற்று அவள் அன்புக்குரியவர்களை யாரை பெற்றெடுக்கிறாள்? காயினை தன்னுடைய முதல் தலைப்பிள்ளையாக பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது ஏவாள் மன்னகத்தினுடைய தாயாக எப்படி பூரித்திருந்தாள்? அந்த ஏவாளை பற்றி இறைவார்த்தை என்ன சொல்கிறது? அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் புத்தகம் 3வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை சொல்கிறது, மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளை தாய். பாருங்கள், இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுக்கும் அவள் தான் தாயாக இருக்கிறாள் என்று சொல்லி ஏவாளை கடவுள் இருக்கிறாரே சிறப்புப்படுத்துகிறார். அந்த ஏவாள் தன்னுடைய கணவரோடு இணைந்து இந்த மந்தகத்தில் தன்னுடைய தலை பிள்ளையை காயினை பெற்றெடுக்கும் போது தொடக்க நூல் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது இறைவார்த்தையில் சொல்வாள். என்ன சொல்வா? நீங்களாம் நினைக்கலாம், ஏதேன் தோட்டத்திலிருந்து கடவுள் வெளியே அனுப்பிவிட்டார், இந்த கடவுள் பொல்லாத கடவுள், இந்த கடவுள் இரக்கம் இல்லாத கடவுள், இந்த கடவுள் பழிவாங்கக்கூடிய கடவுள் என்றெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? நினைப்போம். நம்மளாம் யாராவது துன்புறுத்துறாங்கன்னா, இல்ல மாசமா இருக்கும்போது ஒரு பெண்ணை அந்த வீட்டுல வந்து கஷ்டப்படுத்துறாங்கன்னா, அவளுடைய கண்ணீர் வடிக்கிற போது
சொல்லுவான், கண்டிப்பா சொல்லுவான். என்னுடைய கண் எரிஞ்சியா கண்டிப்பாக பலிக்கும் அப்படிலாம் சொல்லுவாள். அவ ஏவாள் கடவுளை நோக்கி இருந்திருக்கணும், சபித்திருக்க வேண்டும். அப்படிதானே? சபித்திருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா ஏதேன் தோட்டத்துல சந்தோஷமா இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அவனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது, அத்தனை மகிழ்ச்சி அவர்களோடு இருந்தது. ஆனால் கடவுள் இருந்துட்டாரு, வெளியே துரத்தி விட்டார். ஆனால் அந்த ஏவாள் கடவுளை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கவில்லை, கடவுளை சபிக்கவில்லை. என்று சொன்னால் கடவுள் அவருக்கு ஒரு ஆசிரியை கொடுத்திருக்கிறார். மன்னகத்தில் எல்லா தாய்க்கும் முதன்மையான தாய் என்று ஏவாளை சொன்னதினால் தொடக்க புத்தகம் 4:1 இவ்வாறு சொல்கிறது, அன்புக்குரியவர்களே, அவள் கருவுற்று தாயினை பெற்றெடுத்தாள். அப்போது அவள் இவ்வாறு சொல்கிறாள், அவள் ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவரை நான் பெற்றெடுத்துள்ளேன். பாருங்கள் எவ்வளவு உன்னதமான வார்த்தை. என்னுடைய கணவரால் அல்ல, என்னுடைய குடும்பத்தால் அல்ல, என்னுடைய பணத்தால் அல்ல, எங்களுடைய அதிகாரத்தால் அல்ல, மருத்துவருடைய உதவியால் அல்ல, மாறாக கடவுளுடைய அருளால் நான் ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி கடவுளை அவள் போற்றுகிறாள். எவ்வளவு உன்னதமான ஒரு செயல். நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு பெண் தாயாக மாறுகிற போது அவள் வலியை மறக்கிறாள், தன்னுடைய குழந்தையை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறாள். குழந்தையை பெற்றெடுத்து அவருடைய கரங்களில் வைத்திருக்கிற போது ஒவ்வொரு தாயும், அன்புக்குரியவர்களை, கணவரை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய அருளால் நாம் ஒரு குழந்தை இருக்கோம், பெற்றெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த குடும்பம், அன்புக்குரியவர்களை, தாய்மையை போற்றக்கூடிய குடும்பமாக, கடவுளை போற்றக்கூடிய குடும்பமாக இருக்கும். அப்ப நம்ம குடும்பம் இந்த மன்னகத்துல எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கிறது? இந்த செயல் எப்படி அப்படின்னா, 2 பேர் கடவுளை இணைக்கிறார், அதனால் குழந்தை பிறக்கிறது. இதுல எந்த விதமான வேண்டுதல்களும் இல்லை, விண்ணப்பங்களும் இல்லை. திருமணம் என்ற ஒரு அருள் சாதனம் எதனுடைய அடையாளம்? அன்புக்குரியவர்களை, அன்பின் அடையாளம், பரிமாற்றத்தின் அடையாளம், அதன் வழியாக குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பின் அடையாளம் என்பதை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. 2வது குடும்பத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அங்க குழந்தைகள் வேண்டும், ஆனால் குழந்தை இல்லை. அவ வேண்டி செபிக்க வேண்டும். அது யாருடைய குடும்பம்? எல்கானா அன்னாவினுடைய குடும்பம். அன்புக்குரியவர்களே, 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் வாசித்தோம்னா எல்கானா, அன்னா, பெனினா இந்த குடும்பத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த குடும்பத்துல எல்கானாவுக்கு 2 மனைவிமார்கள், ஒருவன் அன்னா, இன்னொருத்தி பெனினா. இந்த பெனினாவுக்கு கடவுளுடைய அருளால் குழந்தை கிடைத்து விடுகிறது. இந்த குழந்தையையும் பெனினாவையும் எல்கானா நினைக்கிறாரே, ஒவ்வொரு ஆண்டும் ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறார். அழைத்து சென்றவர் இந்த குடும்பத்திற்கு ஒரு பகுதியை இருக்கிறாரே தானமாக கொடுக்கிறார், ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கிறார். ஆனால் அண்ணாவுக்கு என்ன செய்யல, அவருடைய பாகம் கிடைக்கவில்லை. காரணம், கடவுள் அவளை மலடியாக வைத்திருந்தார். யாரு? கடவுள். எல்கானா அல்ல. விவிலியத்தில் அழகாக வாசித்தோம் என்று சொன்னால் எல்கானா மலடியாக வைக்க முடியவில்லை. ஆனால் கடவுள் இந்த அண்ணாவை இருக்கிறாரு மலடியாக வைத்திருக்கிறார். இந்த அண்ணா புலம்புகிறாள், ஆலயத்திற்கு செல்கிறாள், அழுது புலம்புகிறாள். அப்போது கடவுளை இவ்வாறு சொல்கிறார், ஆண்டவரே, கடவுளே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீர் என்று சொன்னால் அந்த ஆண் குழந்தையை நான் உமக்கே தந்து விடுகிறேன். ஆனால் என்னை தயவு செய்து தாயாக மாற்றிவிடும். எனக்குள் ஒரு அவலம் இருக்கிறது, எனக்குள் ஒரு கேவலம் இருக்கிறது. என்னை பெரிதா இருக்கிறார், கீழ்த்தரமாக பார்க்கிறாள் என்று சொல்லி இருக்கிறார். கடவுளுடைய சன்னிதானத்தில் செபிக்கிறாள். அப்போது குரு ஏன் என்று சொல்கிறார், ஏமா குடிச்சுட்டு வந்துட்டு இப்படி குழந்தைகள் இருக்கிற, குடியாரியா இருக்கிறீங்க, இப்படி குடிக்கலாமா அப்படின்னு திட்டும் போது அவள் கண்ணீர் வடித்து சொல்வாள், ஐயா, நான் குடிக்கவில்லை, என்னை கடவுள் மலடியாக மாற்றிவிட்டார். எனவே எனக்கு ஒரு குழந்தையை தா, இந்த மன்னகத்தில் எனக்கு ஒரு தாய்மையை தா என்று நான் கடவுளிடம் கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது அன்புக்குரியவர்களை ஏன் இவ்வாறு சொல்வார்? 1 சாமுவேல் புத்தகம், அன்புக்குரியவர்களை, 1வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் ஏலி சொல்வார், மன நிறைவோடு செல், கடவுளிடம் நீ என்ன விண்ணப்பித்தாயோ அதை உனக்கு தந்தருள்வார் என்று சொல்கிறார். எவ்வளவு அழகான ஒரு செயல் பாருங்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் யாராவது இது மாதிரி புலம்புனாங்கன்னா, எனக்கு குழந்தை இல்லை, கஷ்டமா இருக்குது, என்னுடைய மாமியார் கிட்ட இப்படி சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தில் இப்படி பேசுறாங்க, என்னுடைய உள்ளம் துயர்த்து இருக்கிறது, இந்த அண்ணாவை போல நான் இருக்கிறேன், அழுது புலம்புகிறேன் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களை, நீங்க பேசுனேன் இப்படிலாம் செஞ்ச
வேலை அப்படின்னு உள்ள எடுத்துக்கூடாது, குடிச்சாதான் அப்படியே தூங்கி அப்படியே குதிக்கிற மாதிரி செய்யக்கூடாது, தயவு செய்து குதிக்கக்கூடாது. ஆனா என்ன சொல்லணும், இந்த குரு ஏலியை போல உனது ஜெபத்தை ஆண்டவர் கேட்டருள்வார், மன நிறைவோடு நீ செல் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, குடும்பத்துல நாம் ஏறெடுத்து ஜெபிக்கக்கூடிய இந்த வேண்டுதலுக்கு கடவுள் செய்வார், செவி சாய்ப்பார். அப்ப தாய்மையில இரண்டாவது ஒரு செயல் என்னது அப்படின்னா, ஒரு சில பேரை கடவுள் அவருடைய திருமணத்திற்காக மலடிகளாக வைத்திருக்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்ல முடியுமா? யாருக்கு இதே போல கடவுள் மலடியாக வைத்திருக்கிறார்? யார்? சாராள், எலிசபெத் இல்லையா? எலிசபெத், செக்கரியா எலிசபெத் தம்பதியர். அவரை கடவுள் எழுதினாரே மலடியாக வைத்திருந்தார். காரணம், இயேசுக்கு முன்பாக அவர் பிறக்க வேண்டும், இயேசுடைய வழி எழுதினோம் அவர் செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடவுள் எலிசபெத்தை எழுதினாரே வேண்டுமென்றே மலடியாக வைத்திருந்தார். அப்போ யாருடைய குடும்பத்திலாம் மலடிகளாக கடவுளால் வைத்திருக்கப்பட்டார்களோ அவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமான குழந்தைகள். நம்புக்குரியவர்களே, வெங்கடாசபுரம் கோவிலுக்கு வந்து மாதிரி சொல்லும் போது அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியும் இதுதான். உங்களை கடவுள் இந்த நேரத்தில் மலடியாக வைத்திருக்கிறார், பிள்ளைகளை இயலாமல் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். என்று சொன்னால் உங்களுடைய வயிற்றில் கடவுள் ஒரு கனியை தருவார். அந்த தாய்மை குழந்தையும் நிறைவாக போற்றும் அந்த குழந்தை உங்களுக்கு தாயினுடைய மகத்துவத்தை காண்பிக்கும். எவ்வாறு? ஒரு சாமுவேல் இறைவாக்கினரை போல, இல்லை திருமுழுக்கு யோவானை போல உங்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த திருச்சபைக்கும் கடவுளுக்கும் ஒரு உரிய இறைவாக்கினராக அந்த குழந்தை கண்டிப்பாக நிச்சயம் உங்களுடைய தாய்மையை மகிமைப்படுத்தும். அப்படின்னா இரண்டாவது தாய்மை மலடியாக இருந்து கடவுளுடைய வேண்டுதலால் அன்புக்குரியவர்களை மீண்டுமாக இருக்கிறாங்க, அவர்கள் தாய்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த குழந்தை வலிமை உள்ள குழந்தை, கடவுளுடைய கைவன்மையை பெற்ற குழந்தை. அன்புக்குரியவர்களை, மூன்றாவது ஒரு குடும்பம் இருக்கிறது. அது யாருடைய குடும்பம்னா யாக்கோபினுடைய குடும்பம். யாக்கோபுக்கு எத்தனை பொண்டாட்டி? 2 மனைவி இல்லையா? ஒரு மனைவிக்கு எத்தனை வருஷம் வேலை பார்த்தாரு? 7 ஆண்டுகள். சூப்பர், அழகா சொல்றீங்களே. அவர் யாருக்காக 7 ஆண்டு முதல்ல வேலை பார்த்தாரு? லேயாவுக்காகவா ராகேலுக்காகவா? ராகேலுக்காக அன்புக்குரியவர்களே வேலை பார்க்கிறார். ஏன்னா ராகேல் பார்ப்பதற்கு அழகியாக இருப்பாள், பட்டத்தரசியாக இருப்பாள், அவருடைய அழகுல அவர் வியந்து இருக்கிறார். இந்த ராகேலுக்காக தன்னுடைய மாமாவையும் நினைக்கிறாரே 7 ஆண்டுகள் வேலை செய்கிறார். ஆனா மாமா ரொம்ப புத்திசாலி. ஏன்னா மூத்தவா லேயா கண்பாவை கொஞ்சம் அப்படி இருக்கும், பார்ப்பதற்கு நல்லா இருக்க மாட்டா. ஒருவேளை ராகேலை திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் லேயாவை யாரும் செய்ய மாட்டாங்க, திருமணம் செய்ய மாட்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, திருமணம் தயாராக ஆரம்பிக்கிற போது லேயாவை செஞ்சாரே யாக்கோபோடு அனுப்பி விடுகிறார். அங்கே திருமணம் எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. காலையில முகத்தை பார்க்கிறார், அது ராகேல் அல்ல, மாறாக லேயா. உடனே மாமாட்ட போய் இருக்கிறாரு, சண்டை போடுகிறார். ஐயா, உன்னை நம்பிதான் நான் போனேன், நீ எனக்கு ராகேலை தானே தந்திருக்க வேண்டும், எனது இதயத்தினுடைய இதயமாக அவள் மட்டும்தானே இருந்தாள் என்று சண்டையும் போடுறாரு. ஆனா என்ன சொல்றாரு? ஐயா, கொடுத்தப்பட்டு இருக்கும்போது இளையக்கூடிய கல்யாணம் கொடுக்க முடியாது, கொடுத்தா அவளுடைய வாழ்க்கை பறிபோகும், பரவாயில்ல, இன்னும் 7 ஆண்டுகள் நீ எனக்கு இவளுக்கு ராகேலுக்காக வேலை செய், சிறப்பாக 7 நாட்கள் என்னுடைய மூத்த மகளோடு நீ இரு, அதுக்கு பிறகு உனக்கு நினைக்கிறேன் நான் என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்லி 7 நாட்களுக்கு பிறகு ராகேலை திருமணம் செய்கிறார். மறுபடியும் 7 ஆண்டுகள் வேலை செய்கிறார். அன்புக்குரியவர்களே, ராகேல் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறார். ஆனா இதுக்குள்ள மூத்தவள் லேயாவுக்கு 1, 2, 3 அப்படின்னு ரூபத்தில் இருந்து சிமியோன், லேவி, யூதானை அப்படியே குடும்பங்கள் என்ன செய்கிறது? பலகி பெருகி கொண்டு போகிறது. லேயாவுக்கு மட்டுமல்ல, லேயாவினுடைய பணிப்பெண்ணுக்கும் என்ன செய்கிறது? குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கிறது. இந்த இடையில இருக்கிறார் ராகேல் பார்க்கிறார், ஆனா உன்னுடைய பணிப்பெண்ணுக்கும் கிடைக்குமா? அவ எனக்கு வேண்டாம், என்னுடைய பணிப்பெண்ணுக்கும் கிடைக்கும் நினைக்கிறார். தன்னுடைய பணிப்பெண்ணையும் நினைக்கிறார், அனுப்பி வைக்கிறார். குழந்தை கிடைக்கிறது. நான் இத்தலி ஒவ்வொரு குடும்பம் ஒரு பெயர்களாக குடும்ப பெயர்களை வைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை இறுதியாக இந்த ராகேல் கடவுளிடம் இருக்கிறார், கண்ணீர் படித்து அழைக்கிறாள். அப்போது கடவுளை இருக்கிறாரு, ராகேலுடைய குறையை தீர்ப்பதாக விவிலியம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களை தொடர்ந்து 29, 31 அந்த இறைவார்த்தைகளை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ராகேலை கடவுளை இருக்கிறாரு ஆசீர்வதிக்கிறார். அப்போ அன்புக்குரியவர்களை ராகேலை ஆசீர்வதித்து அவளையும் தாய்மை பேரை கொடுத்து சிறப்பிக்கிறார். அப்ப இந்த மண்டலத்துல இப்ப 3 குடும்பங்களை பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஒன்று ஏவாளுடைய குடும்பம், இரண்டாவதாக எல்கானா அண்ணாவினுடைய குடும்பம், மூன்றாவது
அன்னை மரியாள் சூசையப்பருடைய குடும்பம். ஏனென்று சொன்னால் இவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துருச்சு. யாருக்கெல்லாம்? ஆதாம் ஏவாளுக்கு திருமணம் நடந்துருச்சு. யாக்கோபு லேயா ராகேலுக்கு திருமணம் நடந்துருச்சு. எல்கானா அண்ணா பெனினாவுக்கு திருமணம் நடந்துருச்சு. ஆனால் சூசையப்பருக்கும் அன்னை மரியாளுக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்துருச்சு. திருமணம் நடந்துருச்சா? நடக்கவில்லை. இதற்கிடையில் கடவுள் இருக்கிறாரு, தன்னுடைய தூதரை அன்னை மரியாளிடம் அனுப்பி வைக்கிறார். கன்னியாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளுக்கு வாழ்த்தை சொல்கிற போது அன்னை மரியாள் கேட்கிறார், ஐயோ இந்த வாழ்க்கை எத்தகையதோ, எனக்கு மன்னகத்தில் அசிங்கம் வந்து விடுமோ, இழப்பு வந்து விடுமோ, என்னுடைய தாய்மை கேள்விக்குறியாக விடுமோ என்றெல்லாம் அடைகிறார். கேள்விகளை கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக் கொள்கிறாள். இறுதியாக ஆண்டவருடைய தூதருக்கு அன்னை மரியாள் ஆகட்டும் என்று சொல்லி என்கிறார், அடிமையாக மாறி விடுகிறாள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த குடும்பத்தை தான் பின்னக்கும் மண்ணும் போற்றக்கூடிய குடும்பமாக கடவுள் உயர்த்துகிறார். அதைத்தான் நற்செய்தியில் வாசிக்கிறோம். இயேசுவினுடைய சீடர்கள் போறாங்க, இயேசு செல்கிறார், அன்னை மரியாவும் செல்கிறார். திராட்சரசம் தீர்ந்து விட்டது, அன்னை ஓடி சென்று பார்க்கிறார். அந்த குடும்பத்தினுடைய அவல நிலையை புரிந்து கொள்கிறார். அது ஒரு தாயால் மட்டும்தான் நிச்சயம் புரிந்து கொள்ள முடியும். உடனே தன்னுடைய மகனிடம் ஓடுகிறார். என் சீடர்கள் வந்து சொல்லியிருக்கலாம், ஐயா பசங்க காலியா பேசி ஏதாவது செய்யும் சொல்லியிருக்கலாம். சீடர்கள் வரவில்லை. ஆனால் அன்னை மரியாள் முந்திக் கொள்கிறாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய வார்த்தையை எனக்கு நேரம் வரலாம் சொன்னாலும் சரி, அன்னை மரியாள் விடாமல் இருக்கிறார். அவரிடம் கேட்கிறாள், சீடர்களிடம் சொல்கிறார், அவர் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். அந்த சொல்லுக்காகத்தான் நாம் அன்னை மரியாளை மூவர் கடவுளுக்கு அடுத்தாக இருக்கிறோம். நாம் வாழ்த்தி வணங்குகிறோம். ஆராதனை செய்யல, ஆனால் வணக்கத்தை என்ன செய்கிறோம்? நாம் செய்கிறோம். சிறப்பாக மே மாதம் அன்னையுடைய வணக்க மாதம். இந்த மாதத்தினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இதெல்லாம் அன்னை மரியாள் நமக்காக நினைக்கிறார். சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் விண்ணகமும் மன்னகமும் போற்ற வேண்டிய தாயாக மாற வேண்டும் என்று சொன்னால் யாருடைய வார்த்தையை கேட்க வேண்டும்? யாருடைய வார்த்தையை கேட்கணும்? கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னார். இந்த திருச்சபை அன்னை மரியாவை விண்ணகம் மன்னகம் போற்றும் தாய்மை என்று சொல்கிறது என்று சொன்னார், தாய் மரியாள் என்று சொல்கிறது என்று சொன்னார். அதற்கு சிறப்பு இதுதான் காரணம். என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிற போது தனது அன்பு சீடரை பார்த்து என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? இவரை உன் தாய் அப்படின்னு சொல்றாரு. என்பதுல யோவான் 14:27 சொல்கிறார், இவரை உன் தாய் என்று சொல்லி விண்ணகமும் மன்னகமும் போற்றக்கூடிய தாயை அன்புக்குரியவர்களே நமக்கு தாயாக கொடுத்திருக்கிறார். இப்போ 4 குடும்பத்தை பார்க்க இல்லையா அன்புக்குரியவர்கள்? இறுதியாக எப்படி ஒரு குடும்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எடுத்துடணும் பார்க்கணும் இல்லையா? திருவெளிப்பாடு புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை 7 தலைகள் கொண்ட 10 கொம்புகள் கொண்ட ஒரு பெண் நினைச்சாங்க வருகிறாள். அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, அந்த நாட்டில் ஒரு நிலை பாதுகாப்பு இருக்கிறாள். ஆண்களுடைய கண்கள் எல்லாம் அவளை நோக்கி தான் செய்கிறது இருக்கிறது. அவள் எல்லோருக்கும் மறைபொருளாகவே இருக்கிறாள். இந்த அழகு எப்படி, இவள் இப்படி இருக்கிறாள், அவளை பார்க்க இருக்கிறாங்க. எல்லோரும் அப்படியே நோக்கி போகக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள். ஆனால் இறைவார்த்தை அன்புக்குரியவர்களை அழகாக சொல்கிறது, பாபிலோன் மாநகர் விலை மகளிருக்கும் மண்ணுலகின் அருவருப்புகள் அனைத்துக்குமே தாய் என்பதே அதனுடைய பெயர். அந்த 7 தலைகள் 10 தலைகள் 10 கொம்புகள் 7 தலைகள் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு என்ன பேரு? அருவருப்பின் சத்தமா அருவருப்பின் தாய். அப்படின்னா எவர் ஒருவர் தன்னுடைய அழகை தன்னை மட்டுமே வெற்றி கொள்கிறார்களோ அவர்களை கடவுள் ஒருபோது மகிமைப்படுத்துகிறார். யாரெல்லாம் கடத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ ஏவாள் மகிமைப்படுத்தினார், அன்னாள் மகிமைப்படுத்தினார், லேயா அல்ல ராகேல் கடவுளை மகிமைப்படுத்தினாள், அன்னை மரியாள் நினைக்கிறார் மகிமைப்படுத்துகிறாள். ஆனால் இந்த பெண்மணி நினைச்சல மகிமைப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் தாய்மை பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார், போற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். அவர் சொல்வதை செய்யுங்கள். ஆமென்.